வணக்கம் படிஸ். இன்னைக்கு நம்ம ஜுஜுட்சு கைசனோட டாப் 10 ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்ஸ் பத்தி ஒரு லாஜிக்கல் டிரைவ் அண்ட் அனாலிசிஸ் தான் பண்ண போறோம். இங்க எந்த பயஸ்டும் கிடையாது, பாப்புலாரிட்டி கான்டெஸ்டும் கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி கேனன் ஃபிட்ஸ், டொமைன் இன்டராக்ஷன் அண்ட் கம்ப்ளீட் மாங்கல இருந்த நரேட்டிவ் ஸ்கேலிங்க வச்சு தான் பார்க்க போறோம். நம்ம ஃபுமியிகோ டகவா மாதிரி கேக் கேரக்டர்ஸ் எக்ஸ்க்ளூட் பண்றோம். அவனோட ரியாலிட்டி வாப்பிங் பவர் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டரை ரைவல் பண்ணாலும் அது ஸ்டாண்டர்ட் பவர் ஸ்கேலிங்க டிஃபை பண்ணுது. அதே மாதிரி மஹோராகாவையும் எக்ஸ்க்ளூட் பண்றோம். ஏன்னா அது 10 ஷேடோ டெக்னிக்கோட ஒரு ஷிகி ஒரு இண்டிபெண்டன்ஸ் ஆசரர் கிடையாது. ஷிபுயா இன்சிடென்ட்ல இருந்து ஃபைனல் சிஞ்சிகு ஷோடன் வரைக்கும் இது உங்களுக்கான டெஃபினட்டிவ் இதாச்சு. 10th பிளேஸ் கிஞ்சி அகாரி. நம்ம லிஸ்ட ஸ்டார்ட் பண்றது டோக்கியோ ஐயோட ஹெவி ஹிட்டர் அகாரி. இந்த டாப் 10 குள்ள வர ஒரே காரணம் அவனோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் இடியல் டெட் கேம்பிள். அவன் ஒரு ஜாக்பாட் அடிச்சா அவனுக்கு இன்ஃபினிட் கர்சர் எனர்ஜி அண்ட் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ரிவர்ஸ் கர்சர் டெக்னிக் கிடைக்கும். அதுவும் 4 minutes and 11 seconds இருக்கும். இந்த ஸ்டேட்ல அவன் எஃபெக்டிவ்லி இம்மார்டல். அவன் உராஹிமேவை, அதாவது ஒரு டிசாஸ்டர் லெவல் த்ரெட்டை மொத்த ஷிஞ்சுகு ஷோடன் ஃபுல்லா ஸ்டைல் பண்ணிருப்பான். இருந்தாலும் அவனுக்கு ஹை அவுட்புட் லேத்தர் அட்டாக்ஸ் லைக் கிரனேட் பிளாஸ்டர் பர்பிள் மாதிரி இல்லாததால அவனை 10th பிளேஸ்லயே வைக்குது. அவனால எதையும் சர்வை பண்ண முடியும். ஆனா அவன் மேல இருக்கிற டபுள் எலைட்ஸை சீக்கிரமா கொள்ள ரொம்ப கஷ்டப்படுவான். 9th பிளேஸ் ஹஜிமே கஷிமோ. கஷிமோ கிட்ட ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் ஷோ ரீட் எஃபெக்ட் இருக்கு. அதுவும் டொமைன் தேவையில்லாமலேயே. அதுதான் அவனோட எலக்ட்ரிஃபைடு கர்சர் எனர்ஜி. அவனோட மித்திக்கல் பீஸ்ட் டெம்பர் ஃபார்ம் ஹியூமன் லிமிட்ஸை தாண்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமா ஆப்போனன்ட்ஸை வேப்ரைஸ் பண்ணிடும். தென் ஏன் அவன் வெறும் 9th பிளேஸ் கேட்டீங்கன்னா அதுக்கு 2 ஃபேட்டல் ஃபிளாஸ் இருக்கு. அவனுக்கு டொமைன் எக்ஸ்பென்ஷன் இல்ல, அதனால ஷியோர் ரேட் பேரியர்ஸ் முன்னாடி அவன் வெல்னரபிளா இருப்பான். அண்ட் அவனுக்கு ரிவர்ஸ் கர்சர் டெக்னிக்கும் இல்ல. அது மட்டும் இல்லாம அவனோட அல்டிமேட் ஃபார்ம் ஒரு சூசைட் மூவ். ஒன்ஸ் அதை யூஸ் பண்ணானா அவன் உடம்பு உடஞ்சு போயிடும். அவன் ஒரு கிளாஸ் கேனன், ரொம்ப பிரைட்டா எறிவான். ஆனா ட்ரூ மான்ஸ்டர்ஸ் முன்னாடி சீக்கிரமா செத்துருவான். 8th பிளேஸ் மாக்கி ஜெனின் அண்ட் டோஜி புஷிகிரோ. மாக்கி அண்ட் டோஜி 2 பேருமே அனோமலை. 0 கர்சர் எனர்ஜியோட அவங்களுக்கு கிடைச்ச எவன்லி பாடினால நிறைய டொமைன் பேரியர்ஸ்ல இருந்து ஹியூமனிட்டி கிடைக்கும். அப்புறம் இன்ஆர்கானிக் மேட்டரோட சோலை பாக்குற சென்சரி பெர்செப்ஷனும் இருக்கு. சோல் ஸ்பிளிட் கட்டானாவை வச்சு மாக்கி டியூரபிலிட்டியை இக்னோர் பண்ணி நேரடியா சோலையே வெட்டுவான். அவ சுகுனாவோட பிரான்டிக் அட்டாக்க டேங்க் பண்ணா அண்ட் ஜெனின் கிளானியே ஸ்லாட்டர் பண்ணா. இருந்தாலும் ஹை லெவல் ரீஜெனரேஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டெக்னிக்ஸ் வச்சிருக்கிற டாப் டயர் சாசரஸ் எதிர்த்து ஃபைட் பண்ணும்போது அவளுக்கு ரேஞ்சர் ஆப்ஷன் அண்ட் ரீஜெனரேஷன் இல்லாதது அவளை 8th பிளேஸ்ல வைக்குது. 7th பிளேஸ் யோருசோ, தி எய்னா ஹெரா கன்ஸ்ட்ரக்டர். யோருசோ ரொம்ப கிரிமினலி அண்டர்ரேட்டட். அவ ஒரு எலைட் சாசர் ஸ்குவாட எஃபோர்ட்லெஸ்லி தோக்கடிச்சா. 15 ஃபிங்கர்ஸ் சுகுனாவை 10 ஷேடோ யூஸ் பண்ண வச்சா. அவளோட பெர்ஃபெக்ட் ஸ்பியர் இன்ஃபைனைட் பிரஷர் எக்ஸாக்ட் பண்ணும். டெக்னிக்கலி அது உங்களை தொட்டா ஒரு ஒன் ஷாட் கில். அவளோட பக் ஆர்மர் ஹியூமன் ஸ்பீடையும் டிஃபென்ஸையும் தரும். அவ ஏன் இவ்வளவு கீழே ரேங்க் ஆகுறானா, அவ மேல இருக்கிறவங்க கிட்ட அவ ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு ஸ்பெசிபிக் கவுண்டர் இருக்கு அண்ட் பேட்டில் ஐக்யூலயும் அவளை விட பெட்டரா இருக்காங்க. 6th பிளேஸ் யூகி சுகுமோ. சீரியஸ்லி மோஸ்ட் புரோக்கன் கான்செப்ட்ஸ்ல ஒன்னு யூகி கிட்ட இருக்கு, ஸ்டார் ரேஜ். அவளோட ஸ்ட்ரைக்ஸ்ல விர்ச்சுவல் மாஸ் ஆட் பண்ணுவா. இது கான்செப்ட்ஸ் அண்ட் டியூரபிலிட்டி இக்னோர் பண்ணும். ஒரே பஞ்ச் தான் கெஞ்சாக்கோட காயன் பேரியர்ஸை ஷேட்டர் பண்ணிடுச்சு. அவளோட ஃபைனல் மூவ் ஒரு லைட்டல் பிளாக் ஹோல். அது ஒரு பிளானட்டரி த்ரெட். அவகிட்ட டொமைன் எக்ஸ்பென்ஷன் அண்ட் ஹை லெவல் ஹாசிட்டியும் இருக்கு. அவ யோருசோக்கு மேல ரேங்க் ஆக காரணம் அவளோட மாஸ் டெக்னிக்ஸோட லாஜிக்கே இக்னோர் பண்ணும் அண்ட் அவளோட டியூரபிலிட்டினால இன்ஜூரானாலும் ஃபைட் பண்ண முடியும். 5th பிளேஸ் யூஜி டெடோரி. ப்ரோட்டாகனிஸ்டோட எவால்யூஷனை நம்ம முன்னமே பார்த்தது இல்ல. ஃபைனல் சாப்டர்ல யூஜி கிட்ட இருந்தது ஹை லெவல் ரிவர்ஸ் கர்சர் டெக்னிக், பிளட் மேனிபுலேஷன், ஒரு ரீடிஃபைன்டு டொமைன் எக்ஸ்பென்ஷன் அண்ட் சோல் டார்கெட்டிங் டிஸ்மெண்டல். இது இன்கார்னேட்டட் சாசரஸ்க்கு அல்டிமேட் கவுண்டர். ட்ரூ ஃபார்ம் மெயினா சுக்குனா கூட வேற யாரையும் விட ரொம்ப நேரம் பிசிக்கலா பிராவல் பண்ணது இவன் தான். இவனோட டியூரபிலிட்டி அண்ட் சோலோட பவுண்டரி அடிக்கிற திறமை இவனை டாப் 5ல ஃபர்மா பிளேஸ் பண்ணுது. 4th பிளேஸ் யூட்டா ஒகுட்சு. தி ப்ராடஜி மாடர்ன் ஏரால கோஜோக்கு அடுத்தது இவன் தான். யூட்டா கிட்ட பவுண்ட்லெஸ் கர்சர் எனர்ஜி இருக்கு. ஃபுல்லி மேனிஃபெஸ்ட் ஆன ரீகா அண்ட் காப்பி டெக்னிக் இருக்கு. இது மூலமா ஜாக்கப் லேடர், ஸ்கை மேனிபுலேஷன், ஏன் கெஞ்சாக்கோட டெக்னிக்கை கூட யூஸ் பண்ண முடியும். சிஞ்சிகு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல இவன் தான் MVP. கெஞ்சாக்கோவை காலி பண்ணது அண்ட் சுக்குனாவை அவனோட டொமைன் குள்ளேயே ஃபைட் பண்ணது இவன். சாசரியோட ஸ்விஸ் ஆர்மி நாய்க். எந்த சிச்சுவேஷனுக்கும் இவன் ப்ரிப்பேர்டா இருப்பான். 3rd பிளேஸ் கெஞ்சாக்கு. இது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டெக் தான். ஆனா ஒரு ஃபேர் 1v1ல கெஞ்சாக்கு யூட்டாவை எட்ஜ் அவுட் பண்ணிடுவான். அதுக்கு ஒரே காரணம் தி ஓபன் பேரியர் டொமைன். கெஞ்சாக்கோட பேரியர் மாஸ்டரி டெங்கன் அண்ட் சுக்குனாக்கு அடுத்தது. ஒரு டொமைன் கிளாஸ்ல கெஞ்சாக்கோட வார்ம் ப்ரொஃபியூஷன். இந்த வார்ம் ப்ரொஃபியூஷனுக்கு ஒரு அவுட்டர் ஷெல்லே கிடையாது. யூட்டாவோட க்ளோஸ்டு பேரியரை வெளியே இருந்து டிஸ்மேண்டில் பண்ணிடும். கிராவிட்டி, கர்சர் ஸ்பிரிட் மேனிபுலேஷன் அண்ட் 1000 years காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸோட சேர்த்து பார்த்தா ஹிஸ்டரியிலேயே 3rd ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங் இவன் தான். 2nd பிளேஸ் கோஜோ சாட்டரோ. 3rd பிளேஸ்க்கும் 2nd பிளேஸ்க்கும் நடுவுல இருக்கிற கேப் ரொம்ப பெருசு. கோஜோட லிமிட்லெஸ் 6 size அண்ட் அன்லிமிட்டட் வாய்ட் அவனை சாசரஸ்க்கு நடுவுல ஒரு காடா மாத்திடுச்சு. அவன் மலவலன் ஸ்டைனை டேங்க் பண்ணா. தென் கிங் ஆஃப் கர்சஸ் ஆல்மோஸ்ட் கொண்டு இருப்பான். ஹிஸ்டரியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் ஒரு பைண்டிங் வாவ் போட்டு உலகத்தோட லாஜிக்கையே மாத்தி தான் அவனோட இன்ஃபினிட்டியை பைபாஸ் பண்ண முடிஞ்சது. அவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மாடர்ன் சாசரர். அதுல எந்த கேள்வியும் இல்ல. ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரியோமன் சுக்குனா. தி
பின்னக்கிள் ஆஃப் சாசரி. இவன் கிட்ட யூட்டா ஒக்குச்சோவை விட டபுள் கர்ஜ் எனர்ஜி இருக்கு. ரியாலிட்டியே டெஸ்ட்ரக்ஷனால பெயிண்ட் பண்ற ஓபன் டொமைன் மலவலன் ஷைன் இருக்கு. அண்ட் ஸ்பெஷல் கிரேட்ஸ் வெப்பரைஸ் பண்ண டிவைன் ஃப்ளேம் இருக்கு. இவன் கோஜோ, கஷிமோ, ஹிகுருமா, யூட்டா, மாக்கி அண்ட் யூஜின் எல்லாரையும் டிஃபீட் பண்ணான். மோஸ்ட் ஆஃப் த டைம் ரெஸ்டே இல்லாம பேக் டு பேக்கா ஃபைட் பண்ணான். கோஜோ மேல இவன் அடிச்ச விக்டரி அண்ட் சிஞ்சுக்கு கவுண்ட்லெட்ல இவனோட என்டியூரன்ஸ் இவன் தான் ஜுஜுட்சு கைசன் ஹிஸ்டரியிலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னு அப்ஜெக்டிவ்லி ப்ரூவ் பண்ணுது. இதுதான் மாங்கா லாஜிக் படி உருவான டெஃபினட்டிவ் ரேங்கிங். திரும்பவும் சொல்றேன், கேகே அகட்டோமியோட மாங்கா லாஜிக் படி இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பா. இந்த வீடியோக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக்ஸ் தாங்க. இந்த வீடியோக்கு ஒரு 1K லைக் வந்துச்சுன்னா டாப் 5 மோஸ்ட் broken curse energy பத்தி ஒரு வீடியோ பண்றேன். இன்னும் ரிகோரஸான anime அனாலிசிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேர்வெல்.